எல்லாரையும் ரெயின்போ மேத்ஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கணக்கு எடுத்துக்காட்டு 2.12 10ஆம் வகுப்பு கணிதத்தில் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 15 3 மட்டு டி என்றவாறு அமையும். டியின் மதிப்பை தீர்மானிக்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தீர்வு எடுத்து எழுதிக்கிறோம். 15 சர்வசமம் 3 மட்டு டின்னு இருக்கா. டின்னு என்ன, அது எதோட டீயோட ஏதோ மடங்குன்னு அர்த்தம், சரியா? அதனால் அந்த 3ங்கிறத இந்த சைடு மைனஸ் கொண்டு வரும். ஏன்னா 3ங்கிறது மீதியாக வரும் 3 டியெல்லாம் வகுக்கும்போது அப்படின்னு வந்துருக்கு. அதனால் 15 3 மட்டு டிங்கிறத நம்ம என்ன எழுதிக்கிறோம், 15 - 3 கேடி. இங்கே கேங்கிறது என்பது ஏதேனும் ஒரு முழுக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், சரியா? அப்போ 15ல் 3 பகையோட வரும் 12. அப்போ 12 கேடி. அப்போ டிங்கிறது என்ன, 12 வகுக்கும் எண். அதனால் 12 வகுத்திகள் என்னென்ன, 1ஆல் வகுப்படும், 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும், 3 12, 4ஆல் வகுப்படும், 6ஆல் வகுப்படும், அடுத்து 12ஆல் வகுப்படும். அதெல்லாம் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ டி ஆனது 3ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும். அதனால் என்ன, ஏன்னா மீதி 3 வந்திருக்கா, அதனால் 3ஐ விட அதிகமாக இருக்கணும். 3ஐ விட அதிகமாக இருக்கணும்னா எதை எடுத்துக்கணும், மீதி 3 வரணும், சரியா? ஏனெனில் மீதி 3 வந்துள்ளது என்பனவே டிக்கு என்ன வரணும் அப்படின்னு எழுதுறோம். டி சாதகமான மதிப்பு என்ன, 3ஐ விட அதிகமாக உள்ள மதிப்பெல்லாம் எடுத்து வைக்கிறோம். அப்போ என்ன வரும், 4 6 12 ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரெயின்போ மேத்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கான் டச் பண்ணி ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.